பாட்டி நீ இப்படி உட்காந்துக்கிறது பாக்குறப்ப கேவலமா இருக்கு. வணக்கம். மீண்டும் மற்றும் ஒரு உலகவலம் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். ஹார்முஸ் நீரிணை ஊடான கப்பல் போக்குவரத்து பாதுகாப்பை உறுதிப்படுத்த போர்க்கப்பல்களை அனுப்பி வையுங்கள். இது சீனா, பிரான்ஸ், ஜப்பான், தென்கொரியா, இங்கிலாந்து மற்றும் பிற நாடுகளுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சமூக வலைதளத்தினூடாக விடுத்த அழைப்பாகும். இதேவேளை அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பெட்டே ஹெக்ஸெட் ஹார்முஸ் நீரிணை ஊடான போக்குவரத்து பாதுகாப்புக்காக 5000 அமெரிக்க கடற்படையினர் அனுப்பப்படுவர் என்று கூறியுள்ள நிலையில் 2500 பேரை அனுப்பி வைப்பதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டன. ஆக ஹார்முஸ் நீரிணையை அடிப்படையாக கொண்டு ஈரான் மீதான போரை விரிவுபடுத்துவதற்கான வியூகம் வகுக்கப்படுவது தெளிவாகின்றது. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து கடந்த பிப்ரவரி மாதம் 28 திடீரென வான் மற்றும் கடல் மார்க்கமாக தாக்குதல்களை மேற்கொண்டு ஆரம்பித்த யுத்தம் 3வது வாரத்துக்குள் பிரவேசிக்கின்றது. இச்சமயமே ட்ரம்ப் இவ்வழைப்பை விடுக்கின்றார். ஈரானின் கடற்படையை அழித்து விட்டதாகவும் விமானப்படையை சிதைத்து விட்டதாகவும் ஈரானை 100% தோற்கடித்து விட்டதாகவும் சமூக வலைதளத்தில் பதிவிட்டு வந்த ட்ரம்ப் இவ்வழைப்பை விடுத்தமை உலக ஆச்சரியத்துக்கு உள்ளாகியிருக்கின்றது. விமானம் தாங்கி கப்பல்கள், போர்க்கப்பல்கள், யுத்த விமானங்கள், ஆகாயத்தில் இருந்தபடி எரிபொருள் நிரப்பும் விமானங்கள் என மத்திய கிழக்கில் குவிந்து ஈரானுடன் போரை முன்னெடுக்கும் அமெரிக்காவின் இவ்வழைப்பு எவரும் எதிர்பாராத ஒன்றாகும். ஆப்கானிஸ்தான், ஈராக் போன்ற நாடுகள் மீது போர் தொடுக்கவென நேச நாடுகளை அணி சேர்த்து கொண்டு சென்ற அமெரிக்காவுடன் ஈரான் மீதான போருக்கு எந்த ஒரு நேச நாடும் அணி சேர முன்வராத நிலையில் இஸ்ரேலுடன் இணைந்து போரை தொடங்கி முன்னெடுக்கின்றது. ஈரான் மீதான போர் இஸ்ரேலின் தேவைக்காக முன்னெடுக்கப்படுகின்றதே ஒழிய அமெரிக்காவினதோ உலக நாடுகளினதோ தேவைக்கானது அல்ல என்பதை உலகின் பெரும்பாலான நாடுகள் அறிந்திருக்கின்றன. இதனை அமெரிக்க செனட்டர்களே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஈரானால் அமெரிக்காவுக்கு அச்சுறுத்தல் இல்லை என்று அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். காசா மீதான போரை தொடங்கியது முதல் அமெரிக்காவை இந்த போருக்குள் இழுத்துவிட இஸ்ரேல் கடுமையாக முயற்சி செய்தது. இருந்த போதிலும் முன்னாள் ஜனாதிபதி பைடன் இருக்கும் வரையில் அம்முயற்சி பயனளிக்கவில்லை. ஆனால் ட்ரம்ப் ஜனாதிபதியானது காசா விவகாரத்துக்குள் இழுத்துவிடப்பட்டதோடு கடந்த வருடம் ஜூன் மாதம் ஈரான் மீது இஸ்ரேல் முன்னெடுத்த 12 நாட்கள் போரில் ஈரானின் அணுசக்தியை அளிக்கும் போர்வையில் இப்போருக்குள் அமெரிக்கா நேரடியாக கொண்டு வரப்பட்டது. இவ்வாறான நிலையில் கடந்த 2 வாரங்களுக்கும் மேலாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் முன்னெடுக்கும் போரில் ஈரான் ஈடுகொடுத்து வருகின்றது. ஈரான் நிபந்தனையற்ற வகையில் சரணடைய வேண்டும் என்கின்றார் ட்ரம்ப். ஆனால் அமெரிக்காவுடன் யுத்த நிறுத்தத்தையும் அமைதி பேச்சுவார்த்தைகளையும் ஈரான் நிராகரித்திருக்கின்றது. வளைகுடா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கின்ற அமெரிக்க தளங்கள் மற்றும் சொத்துக்கள் மீது ஈரான் தாக்குதல்களை நடத்தி வருகின்ற போதிலும் அந்த நாடுகள் எதுவும் ஈரானுக்கு எதிரான போரில் அமெரிக்க இஸ்ரேல் கூட்டுடன் இணைவதாகவும் இல்லை. ஈரானை தாக்க அந்த நாடுகள் தங்கள் வான்வழியை பயன்படுத்த அனுமதிப்பதாகவும் இல்லை. மத்திய கிழக்கு நாடுகளை இந்த போருக்குள் இழுத்துவிடும் எதிர்பார்ப்பில் சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், ஓமன், கட்டார், துருக்கி, அசர்பைஜான் போன்ற நாடுகள் மீது அவ்வப்போது ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அப்படியிருந்து அந்த நாடுகளும் இந்த போரில் அமெரிக்கா இஸ்ரேலுடன் இணைவதாக இல்லை. அண்டை நாடுகள் மீது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற சில அனாமதேய தாக்குதல்கள் தம்மால் மேற்கொள்ளப்பட்டவை அல்ல என்று ஈரான் உறுதிப்பட கூறியிருக்கின்றது. அது தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்கவும் தயார் என்று ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் குறிப்பிட்டிருக்கின்றார். மத்திய கிழக்கு நாடுகளை போன்று அமெரிக்க நேச நாடுகளும் இந்த போரில் இணைய ஆரம்பத்திலேயே மறுத்ததோடு அந்த நாடுகளது தளங்களை பயன்படுத்தவும் இடமளிக்க முடியாது என்று சொல்லியும் தெரிவித்தும் இருக்கின்றன.
குறிப்பாக பிரித்தானியா, இந்து சமுத்திரத்தில் இருக்கின்ற டியகோ கார்சியா உள்ளிட்ட எந்த தளமும் ஈரான் மீதான போருக்கு அமெரிக்கா பயன்படுத்த அனுமதிக்கப்படாது என்று சொல்லி தெரிவித்திருந்தது. இந்த பின்னணியில் ட்ரம்பும் பாதுகாப்பு செயலாளரும் வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் பிரித்தானியாவை கடுமையாக விமர்சித்தும் இருக்கின்றனர். மத்திய கிழக்குக்கு விமானம் தாங்கி கப்பல்களை அனுப்புவதற்கு ஆரம்பத்தில் தயக்கம் காட்டியதற்காக பிரித்தானிய பிரதமரை கடுமையாக விமர்சித்த ட்ரம்ப், நாங்கள் வெற்றி பெற்ற பிறகு போர்களில் சேரும் எவரும் எங்களுக்கு தேவையில்லை என்றும் தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையில் சில தளங்களை பயன்படுத்த பிரித்தானியா அமெரிக்காவுக்கு அனுமதி அளித்ததோடு மத்திய தரைக்கடலுக்கு யுத்த கப்பலையும் அனுப்பியிருந்தது. ஆனாலும் ஸ்பெயின் தன் கொள்கையில் உறுதியாக இருக்கின்றது. அதனால் ஸ்பெயினுடனான வர்த்தக உடன்படிக்கையை ரத்து செய்வதாக ட்ரம்ப் எச்சரித்தும் இருந்தார். இவ்வாறான பின்னணியில் மூடப்பட்டிருக்கின்ற சர்வதேச கப்பல் போக்குவரத்து பாதையான ஹார்முஸை திறக்கவும் அப்பாதையூடாக பயணிக்கும் கப்பல்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் சீனா, பிரான்ஸ், ஜப்பான், தென்கொரியா, இங்கிலாந்து மற்றும் பிற நாடுகள் தங்கள் போர்க்கப்பல்களை அனுப்பி வைக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார் ட்ரம்ப். இந்த நீரிணை ஊடாக உலகுக்கு தேவையான 20% மேற்பட்ட எரிபொருள் கொண்டு செல்லப்படுகின்றது என்றாலும் தற்போதைய யுத்த சூழலில் அமெரிக்காவுக்கும் அதன் நேச நாடுகளுக்கும் இந்த பாதையூடான போக்குவரத்துக்கு பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படாது என்று ஈரான் கூறியிருக்கின்றது. மற்றபடி ஏனைய நாடுகளின் கப்பல்கள் இந்த பாதையூடாக பயணிப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று கூறுகின்றது ஈரான். அதன்படி கப்பல்களும் பயணித்து வருவதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் ஈரானிய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அளித்த பேட்டியில் ஹார்முஸ் நீரிணை அமெரிக்க, இஸ்ரேலிய கப்பல்கள் மற்றும் டேங்கர்களுக்கு மட்டுமே மூடப்பட்டுள்ளது, மற்றவர்களுக்கு அல்ல என்று கூறியிருக்கின்றார். இதனையே ஆன்மீக தலைவர் முஜ்தபா கமேனியும் தனது முதலாவது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கின்றார். மற்ற நாடுகளதும் நிறுவனங்களதும் கப்பல்கள் இந்த நீரிணை வழியாக சுதந்திரமாக பயணிக்கின்றன என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சில கப்பல்கள் பாதுகாப்பு காரணங்களுக்காக கடந்து செல்வதை தவிர்க்கின்றன. அதற்கு ஈரானுடன் எந்த தொடர்பும் இல்லை என்றும் அவர் கூறியும் இருக்கின்றார். இதேவேளை இந்தியாவுக்கான ஈரான் ஆன்மீக தலைவரின் பிரதிநிதி அப்துல் மஜித் ஹக்கீம் இலாஹி தனது நாடு ஹார்முஸ் நீரிணையை தடுக்கவில்லை என்றும் அது திறந்தே உள்ளது, கப்பல்கள் இன்னும் பயணிக்கவே செய்கின்றன, நீரிணையை மூடவோ அல்லது தடுக்கவோ ஈரான் ஒருபோதும் விரும்பவில்லை என்று புதுடெல்லியில் தெரிவித்திருக்கின்றார். நிலைமை இவ்வாறு இருக்க ஜனாதிபதி ட்ரம்ப் இஸ்ரேலின் சேனல் 14க்கு கடந்த ஞாயிறன்று அளித்த பேட்டியில் ஹார்முஸ் நீரிணையை திறப்பதற்கான போராட்டத்தில் அரபு நாடுகள் இணைய வேண்டும், இந்த பாதையூடாக கொண்டு செல்லப்படும் எண்ணெயை சார்ந்திருக்கும் நாடுகள் அதை பாதுகாப்பதற்கு பொறுப்பேற்க வேண்டும், வாஷிங்டன் மட்டும் சுமையை சுமக்கக்கூடாது என்றும் இந்த நீரிணை ஊடாக எண்ணெய் பெறும் நாடுகள் சண்டை மற்றும் பாதுகாப்பில் தீவிரமாக பங்கேற்க வேண்டும், அதற்கு அமெரிக்கா உதவி தொடர்ந்து இருக்கும் என்றும் கூறியிருக்கின்றார். அத்தோடு மற்றொரு பேட்டியில் ஹார்முஸ் நீரிணையை திறக்க நட்பு நாடுகள் உதவ முன்வராவிட்டால் நேட்டோவின் எதிர்காலம் மிகவும் மோசமாக அமையும் என்றும் எச்சரித்திருக்கின்றார் அவர். சீனா எமது திட்டத்திற்கு உதவ வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். சீனா அதன் 90% எண்ணெயை இந்த நீரிணை ஊடாகவே பெறுகின்றது என்றும் தெரிவித்திருக்கின்றார். அதனால் சீனாவின் நிலைப்பாட்டை அறிய விரும்புகின்றேன். தமது திட்டத்துக்கு உதவ சீனா முன்வராவிட்டால் சீனாவுக்கான தமது ஏப்ரல் விஜயம் தாமதப்படுத்தப்படும் என்று சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ட்ரம்பின் எச்சரிக்கைகள் வெளியாகியிருக்கின்ற போதிலும் ட்ரம்பின் அழைப்பிற்கு ஏற்ப ஹார்முஸ் நீரிணை பகுதிக்கு போர் கப்பல்களை அனுப்பவும் அங்கு நிலைநிறுத்தவும் அமெரிக்காவின் பல நட்பு நாடுகள் தமது மறுப்பை தெரிவித்தும் இருக்கின்றன. ட்ரம்பின் அழைப்புக்கு பிரான்ஸ் வெளிப்படையாகவே மறுப்பு தெரிவித்தது. தற்போது இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, ஜப்பான் ஆகிய நாடுகளும் மறுப்பு தெரிவித்திருக்கின்றன. ட்ரம்பின் தொடரான அழுத்தத்துக்கு பிறகும் கூட இந்த பகுதிக்கு போர்க்கப்பல்களை அனுப்பும் எண்ணம் தங்களுக்கு இல்லை என்று அந்த நாடுகள் கூறியிருக்கின்றன. அந்த பகுதியில் படையினரை நிலைநிறுத்தும் திட்டம் எதுவும் எம்மிடம் இல்லை. ஹார்முஸ் நீரிணைக்கு நாங்கள் போர்க்கப்பல்கள் அனுப்ப மாட்டோம் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. ஜப்பானிய பிரதமர் பாதுகாப்பு கப்பல்களை அனுப்புவது குறித்து நாங்கள் எந்த முடிவுகளையும் எடுக்கவில்லை என்றும் ஜப்பான் சுயாதீனமாக சட்ட கட்டமைப்புக்குள் என்ன செய்ய முடியும் என்பது
என்பதை நாங்கள் தொடர்ந்து ஆராய்ந்து வருகின்றோம் என்றும் தெரிவித்திருக்கின்றார். ஆக ஈரான் மீதான போரை ஹார்முஸ் நீரிணையை அடிப்படையாக கொண்டு விரிவுபடுத்த மேற்கொள்ளப்படும் முயற்சி வெற்றியளிக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.